யோனா புத்தகம் சிறிய புத்தகமாக இருந்தாலும் அதிலே ஆழங்கள் நிரம்பி காணப்படுகிறது. யோனா புத்தகத்தின் எழுத்தாளர் மிக அழகாக அதனை எழுதியுள்ளார். அதிலே ஒன்று என்னவெனில், ஒரே வசனத்தை அல்லது ஒன்று போல் இருக்கும் வார்த்தைகளை வெவ்வேறு நபர்களின் வாய்களிலிருந்து புறப்பட்டு வரும் விதமாக அவர் அந்த புத்தகத்தினை எழுதியுள்ளார். உதாரணமாக சொல்லப்போனால், கடவுள் யோனாவிடம் கூறிய வார்த்தைகளாக இருக்கட்டும், மாலுமி யோனாவிடம் கூறிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த கப்பலில் பயணித்தோர் கூறிய வார்த்தைகளாக இருக்கட்டும், மன்னன் கூறிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இறுதி அதிகாரத்தில் யோனா கூறிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு மிக 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 கவனமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள், அதாவது அந்த வசனங்கள் எல்லாம் சற்று ஒன்று போலவே காணப்படும். இதுதான் யோனா புத்தகத்தின் அழகும் ஆழமும். இதற்கு நீங்கள் எபிரேய மொழியோ மற்ற எந்த மொழியோ நீங்கள் கற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் பயன்படுத்தும் உங்கள் தமிழ் மொழிபெயர்ப்புகளிலேயே மிக மிக கவனமாக இதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நன்றி.